வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் கிராப்ஸ் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராசஸிங் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ். இந்த வீடியோ முடிவில் டீ, காஃபி, ரப்பர் ப்ராசஸிங் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். டீ, காஃபி, ரப்பர் ப்ராசஸிங்கில் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான எம்சிக்யூஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் என்பதையும் பார்க்கலாம். பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பிளான்டேஷன் அல்லது ஃபார்ம் சிஸ்டமில் வளர்க்கப்படும் கிராப்ஸை பொதுவாக பிளான்டேஷன் கிராப்ஸ் என்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் காஃபி, டீ, ரப்பர், கோகனட், ஆயில் பாம், கேஷ்யூ எக்ஸெட்ரா. இவற்றை ஹார்வெஸ்ட் செய்தவுடன் நேரடியாக மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியாது. ரா மெட்டீரியல், தென் ப்ராசஸிங், தென் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் என்ற செயின் மூலம் மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட் உருவாகிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், காஃபி செரியை நாம் நேரடியாக காஃபி பவுடர் ஆக பயன்படுத்த முடியாது. காஃபி செரி, தென் பல்பிங் ஆர் ப்ராசஸிங், தென் ட்ரையிங், தென் ஹல்லிங், தென் ரோஸ்டிங், தென் கிரைண்டிங், தென் காஃபி. அதே போல் டீ லீஃப் பார்த்தீங்கன்னா டீ லீஃபை பறித்து ஒயிட்டரிங், ரோலிங், ஆக்சிடேஷன், ட்ரையிங், ஷார்ட்டிங், தென் டீ. ரப்பர் பார்த்தீங்கன்னா ரப்பர் லேட்டெக்ஸ் தான் இந்த பால் மாதிரி வரும் இல்லையா ரப்பர் மரத்தில், அதான் சொல்கிறாங்க. ஸோ ரப்பர் லேட்டெக்ஸ் அதை கலெக்ட் பண்ணுறோம், தென் கோகுலேஷன், தென் ஷீட் ஃபார்மேஷன், தென் ட்ரையிங் ஆர் ஸ்மோக்கிங், தென் ரப்பர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலிமா தான் என் ப்ராடக்ட் கொண்டு வந்து அதை நம்ம மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் பார்க்கலாம். பிளான்டேஷன் கிராப்ஸ் ப்ராசஸிங் என்பது ஹார்வெஸ்டட் பிளான்டேஷன் கிராப்ஸை கிளீனிங், ட்ரையிங், ஃபர்மெண்டேஷன், ஆக்சிடேஷன், செப்பரேஷன், கிரேடிங், க்யூரிங் மற்றும் பிற ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ் மூலம் மார்க்கெட்டபிள் அண்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றும் செயல்முறை. ட்ரையிங் அப்படின்னா ஃபுட் அல்லது அக்ரிகல்ச்சுரல் மெட்டீரியல்ஸில் உள்ள மாய்ச்சரை கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஹீட் அல்லது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் நீக்கி மாய்ச்சர் கண்டென்ட்டை குறைக்கும் ஆப்ரேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரையிங் அப்படிங்கிறது மாய்ச்சர் ரிமூவல் ஃப்ரம் எ ப்ராடக்ட் பை சப்ளையிங் ஹீட். டீஹைட்ரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டீஹைட்ரேஷன் என்பது ஃபுட் மெட்டீரியல் உள்ள மாய்ச்சரை கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் அல்லது ஹியூமிடிட்டி மற்றும் ஏர் மூவ்மெண்ட் கண்டிஷன் மூலம் குறைத்து ப்ராடக்டின் செல்ஃப் லைஃபை அதிகரிக்கும் ப்ரிசர்வேஷன் மெத்தடு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக் பார்க்கலாம். பிளான்டேஷன் கிராப் ப்ராசஸிங் ஏன் இம்பார்ட்டன்ட்? ஃபஸ்ட்டு, செல்ஃப் லைஃப் அதிகரிக்கும். மாய்ச்சர் குறைந்தால் மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ச்சி குறையும். 2, ஸ்பாயிலேஜ் குறையும். இம்ப்ராப்பர் மாய்ச்சர் காரணமாக ஃபங்கல் growth, பாக்டீரியல் growth, குவாலிட்டி டிட்டோரியரேஷன் ஏற்படலாம். 3, வேல்யூ அடிஷன். ரா கிராப்ஸை ப்ராசஸ்டு ப்ராடக்டாக மாற்றுவதால் மார்க்கெட் வேல்யூ அதிகரிக்கும். 4, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. உங்களுக்கு தெரியும் ட்ரையிங் மூலமாக என்ன நடக்குதுன்னா வெயிட் கம்மியாகும். வெயிட் கம்மியான அதனுடைய பல்க் அது கம்மியாகும். தென் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். இப்போ ஒரு டன் ஏற்ற வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1.5 டன் நம்ம லோட் பண்ணலாம். 5, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு. ப்ராப்பர் ப்ராசஸிங் மூலம் கலர், அரோமா, ஃப்ளேவர், டெக்ஸ்சர், ஸ்டோரேஜ் குவாலிட்டி மேம்படும். 6, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதாவது காஃபி, டீ, ரப்பர் போன்ற பிளான்டேஷன் ப்ராடக்ட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேடில் முக்கியமானவை. 7, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகிறது. இதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காஃபி ப்ராசஸிங்கில் மேஜர் டைப்ஸ் என்ன அப்படின்னா 2 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தடு ட்ரை ப்ராசஸ் அல்லது நேச்சுரல் ப்ராசஸ். 2, வெட் ப்ராசஸ் அல்லது வாஷ்டு ப்ராசஸ். காஃபி பார்த்தீங்கன்னா காஃபி செரி ட்ரை ப்ராசஸ் அப்படிங்கிறது காஃபி செரிஸை அதை பறித்து என்ன பண்ணுறோம், ட்ரையிங் பண்ணோடனே ஹல்லிங் பண்ணுறோம். இது ரிலேட்டிவ்லி சிம்பிள் மெத்தடு. 2 பார்த்தீங்கன்னா வெட் ப்ராசஸ் அல்லது வாஷ்டு ப்ராசஸ். காஃபி செரிஸை பல்பிங், ஃபர்மெண்டேஷன், வாஷிங், ட்ரையிங், தென் ஹல்லிங் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். செமி ட்ரை அல்லது ஹனி டைப் ப்ராசஸிங். இதில் வெட் மற்றும் ட்ரை மெத்தட்ஸுக்கு இடைப்பட்ட அப்ரோச். காஃபி ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ராசஸ். இதில் ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங், தென் ஷார்ட்டிங், தென் வாஷிங் ஆர் கிளீனிங், தென் ட்ரையிங் ஆஃப் ஹோல் செரிஸ், தென் ஹல்லிங், தென் கிளீனிங் அண்ட் கிரேடிங், தென் க்ரீன் காஃபி பீன்ஸ். இப்படி தான் அந்த ஃப்ளோ ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. முதலில் ரைப் காஃபி செரிஸ் ஹார்வெஸ்ட் செய்யப்படும். அதன் பிறகு அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் செய்து ஹோல் செரியை ட்ரை செய்கிறோம். ட்ரையிங் முடிந்த பிறகு அவுட்டர் ட்ரைட் லேயர்ஸ் ஹல்லிங் மூலம் ரிமூவ் செய்யப்படும். நெக்ஸ்ட் வெட் ப்ராசஸ் பார்க்கலாம். இது எப்படி அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங், ஷார்ட்டிங், பல்பிங், ஃபர்மெண்டேஷன், வாஷிங், ட்ரையிங், ஹல்லிங், கிரேடிங், க்ரீன் காஃபி. இம்பார்ட்டன்ட்,
பல்பிங் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்கின் அல்லது மற்றும் பல்ப் ரிமூவல். ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா ரிமைனிங் மசிலேஜ் ரிமூவல் மற்றும் பயோகெமிக்கல் சேஞ்சஸ். வாஷிங் அப்படிங்கிறது ஃபர்மெண்டட் மசிலேஜ் மற்றும் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவல். ட்ரையிங் அப்படிங்கிறது சேஃப் மாய்ஸ்சர் லெவல் வரை மாய்ஸ்சர் ரிடக்ஷன். டீ ப்ராசஸிங் பார்க்கலாம். டீ ப்ராசஸிங் இன் பேசிக் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ளக்கிங், வைட்டரிங், ரோலிங், ஆக்சிடேஷன் அல்லது ஃபர்மெண்டேஷன், தென் ட்ரையிங் ஆர் ஃபயரிங், தென் ஷார்ட்டிங் அண்ட் கிரேடிங், தென் பேக்கிங். ப்ளக்கிங் உங்களுக்கு தெரியும், டெண்டர் டீ லீவ்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட். வைட்டரிங் அப்படின்னா ஃப்ரெஷ் லீவ்ஸில் உள்ள எக்ஸஸ் மாய்ஸ்சரை பார்ஷியலி ரிமூவ் செய்வது வைட்டரிங். இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா மாய்ஸ்சர் ரிடக்ஷன், லீஃப் பிகம்ஸ் ஃப்ளெக்சிபிள், ரோலிங்க்கு சூட்டபிள் ஆகிறது, பயோகெமிக்கல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கின்றன. தேர்டு ரோலிங். லீவ்ஸ் மெக்கானிக்கல் ரோலிங் ஆர் ட்விஸ்டட் மூலம் செல் ஸ்ட்ரக்சர் பிரேக் செய்யப்படுகிறது, செல் சாப் வெளியே வருகிறது, ஆக்சிடேஷனுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கிறது. ஃபோர்த்து ஆக்சிடேஷன். ரோல்டு டீ லீவ்ஸில் என்சைம்ஸ் மற்றும் ஆக்சிஜன் இன்ட்ராக்ஷன் மூலம் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும். இதனால் கலர், அரோமா, ஃப்ளேவர் டெவலப் ஆகின்றன. ஃபிஃப்த்து ட்ரையிங் அல்லது ஃபயரிங். ஆக்சிடேஷனை ஸ்டெப் கண்ட்ரோல் செய்து மாய்ஸ்சரை குறைக்க ஹாட் ஏர் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் மாய்ஸ்சர் ரிடக்ஷன், செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ், ஆக்சிடேஷன் கண்ட்ரோல், டிசைர்ட் ஃப்ளேவர் அண்ட் கலர் டெவலப்மெண்ட். 6 ஷார்ட்டிங் அண்ட் கிரேடிங். ப்ராசஸ்டு டீ பார்ட்டிகல்ஸ் சைஸ், ஷேப், அப்பியரன்ஸ், குவாலிட்டி அடிப்படையில் கிரேட் செய்யப்படுகின்றன. டைப்ஸ் ஆஃப் டீ பார்க்கலாம். ப்ராசஸிங் மெத்தட் மற்றும் ஆக்சிடேஷன் லெவல் அடிப்படையில் ஃபஸ்ட்டு இது பிளாக் டீ, கிரீன் டீ, ஊலாங் டீ, ஒயிட் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் டீ அப்படிங்கிறது தான் லீவ்ஸ் அண்டர்கோ சப்ஸ்டான்ஷியல் ஆக்சிடேஷன். கிரீன் டீ அப்படின்னா ஆக்சிடேஷன் இஸ் ப்ரிவென்டட் ஆர் மினிமைஸ்ட் த்ரூ ஹீட் ட்ரீட்மெண்ட். தேர்டு ஊலாங் டீ அப்படின்னா பார்ஷியல் ஆக்சிடேஷன். 4 ஒயிட் டீ அப்படின்னா மினிமல் ப்ராசஸிங் அண்ட் வெரி லோ ஆக்சிடேஷன் கம்பேர்ட் வித் பிளாக் டீ. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் அப்படின்னா மோர் ஆக்சிடேஷன், கிரீன் டீனா ஆக்சிடேஷன் ப்ரிவென்டட் ஆர் மினிமைஸ்டு, ஊலாங் டீனா பார்ஷியல் ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட்டு ரப்பர் ப்ராசஸிங் பார்க்கலாம். ரப்பர் ப்ராசஸிங்கில் பேசிக் ரா மெட்டீரியல் நேச்சுரல் ரப்பர் லேட்டெக்ஸ், அதாவது இந்த மரத்துலேருந்து வடியக்கூடிய அந்த பாலை கலெக்ட் பண்ணுறது, அந்த பால் தான் வந்து லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ் என்பது ரப்பர் ட்ரீலேருந்து பெறப்படும் அந்த மில்கி ஃப்ளூயிடு. ரப்பர் ப்ராசஸிங் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பிங், கலெக்ஷன் ஆஃப் லேட்டெக்ஸ், ஸ்ட்ரெயினிங் அல்லது ஃபில்டரிங், தென் ப்ரிசர்வேஷன், தென் கோகுலேஷன், தென் ஷீட் ஃபார்மேஷன், தென் வாஷிங், தென் ட்ரையிங் ஆர் ஸ்மோக்கிங், தென் கிரேடிங், தென் பேக்கிங். டேப்பிங் அப்படின்னா ரப்பர் ட்ரீ பார்க்கில் கண்ட்ரோல்டு இன்சிஷன் செய்து லேட்டெக்ஸ் கலெக்ட் செய்யப்படுகிறது. கலெக்ஷன் அப்படின்னா லேட்டெக்ஸ் கப்பில் கலெக்ட் செய்யப்படுகிறது. அந்த லேட்டெக்ஸ் வந்து கப்பில் வந்து கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் கலெக்ஷன். தென் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னா லேட்டெக்ஸில் இருக்கும் பார்ட்டிகல்ஸ், டர்ட், ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் செய்யப்படுகின்றன. கோகுலேஷன் அப்படின்னா லேட்டெக்ஸை கோகுலேட் செய்து ரப்பர் சாலிட்ஸை செப்பரேட் செய்கிறோம். காமன் கோகுலேஷன் ஏஜென்ட்டு ஃபார்மிக் ஆசிட். 5 சீட் ஃபார்மேஷன். கோகுலேட்டட் ரப்பர் ரோலிங் மூலம் சீட் ஃபார்மேஷன் கொண்டு வரப்படுகிறது, ரோலிங் மூலம் ஷீட்ஸாக மாற்றப்படுகிறது. 6 ட்ரையிங் ஆர் ஸ்மோக்கிங். ரப்பர் ஷீட்ஸ் ஏர் ட்ரையிங், ஸ்மோக் ட்ரையிங் முறைகளில் ப்ராசஸ் செய்யப்படலாம். ட்ரெடிஷ்னல் ரைப்டு ஸ்மோக் ஷீட் ப்ரொடக்ஷனில் ஸ்மோக் ட்ரையிங் முக்கியமானது. 7 கிரேடிங். ரப்பர் ஷீட்ஸ் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் அடிப்படையில் கிரேட் செய்யப்படுகின்றன. ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். காஃபி வெட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங், ஷார்ட்டிங், பல்பிங், ஃபர்மெண்டேஷன், வாஷிங், ட்ரையிங், ஹல்லிங், கிரேடிங். ஹார்வெஸ்டிங் தெரியும், மெச்சூர் காஃபி செரிஸ் வந்து ஹார்வெஸ்ட் செய்யப்படுகிறது. ஷார்ட்டிங்னா உங்களுக்கு தெரியும், அன்ரைப், ஓவர் ரைப் மற்றும் டிஃபெக்டிவ் ஃப்ரூட்ஸ் செப்பரேட் செய்யப்படும். ஸ்டெப் 3 பல்பிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்டர் ஸ்கின் மற்றும் பல்ப் ரிமூவ் செய்யப்படும். ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு தெரியும், ரிமைனிங் மியூசிலேஜ் லூஷன் ஆர் ரிமூவ் செய்ய கண்ட்ரோல்டு ஃபர்மெண்டேஷன் பயன்படுத்தப்படுகிறது. வாஷிங் அப்படிங்கிறது பீன்ஸ் வாஷ் செய்து அன்வான்ட் மசிலேஜ் ரிமூவ் செய்யப்படுகிறது. ஸ்டெப் 6 ட்ரையிங். பீன்ஸின் மாய்ஸ்சர் சேஃப் லெவலுக்கு குறைக்கப்படுகிறது. ஹல்லிங் அப்படிங்கிறது ரிமைனிங் பார்ச்மெண்ட் லேயர் ரிமூவ் செய்யப்படுகிறது. கிரேடிங் அப்படின்னா சைஸ், டென்சிட்டி மற்றும் குவாலிட்டி அடிப்படையில் கிரேடிங் பண்ணுறோம். டீ ப்ராசஸிங் அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். அதை ப்ளக்கிங், ஒயிட்டனிங், ரோலிங், ஆக்சிடேஷன், ட்ரையிங், ஷார்ட்டிங், கிரேடிங், பேக்கிங். இதை ஃப்ளோ திரும்ப சொல்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும்
அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். ட்ரையிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ட்ரையிங் இஸ் fundamentally a heat and mass transfer operation. First, hot air supplies heat to the product. Hot air supplies heat to the product. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெப் 2, ப்ராடக்ட் சர்ஃபேஸ் கெட்ஸ் ஹீட்டட். ஸ்டெப் 3, மாய்ச்சர் மூவ்ஸ் ஃப்ரம் இன்சைட் த மெட்டீரியல் டுவர்ட்ஸ் தி சர்ஃபேஸ். ஸ்டெப் 4, சர்ஃபேஸ் மாய்ச்சர் எவாப்ரேட்ஸ். ஸ்டெப் 5, வாட்டர் வேப்பர் மூவ்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் டு சரௌண்டிங் ஏர். ஸ்டெப் 6, continuous drying reduces product moisture. ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். ட்ரை ப்ராசஸ், வெட் ப்ராசஸ். மீனிங் பேசிக் பிரின்சிபல் ட்ரை ப்ராசஸில் ஹோல் செரி இஸ் ட்ரைடு. வெட் ப்ராசஸில் பல்ப் இஸ் ரிமூவ்டு பிஃபோர் ட்ரையிங். ட்ரை ப்ராசஸில் பல்பிங், நோ இனிஷியல் பல்பிங். வெட் ப்ராசஸில் எஸ். ட்ரை ப்ராசஸில் ஃபர்மெண்டேஷன் யூஸ்வலி அப்சென்ட் ஆஸ் எ டெலிபரேட் மியூசிலேஜ் ரிமூவல் ஸ்டெப். வெட் ப்ராசஸில் யூஸ்வலி யூஸ்டு. ட்ரை ப்ராசஸில் வாட்டர் ரெக்யர்மெண்ட் லோ, வெட் ப்ராசஸில் ஹையர். ட்ரை ப்ராசஸில் எக்யூப்மெண்ட் ரிலேட்டிவ்லி சிம்பிள், வெட் ப்ராசஸில் மோர் எக்யூப்மெண்ட். ட்ரை ப்ராசஸில் ப்ராசஸிங் காம்ப்ளெக்சிட்டி லோயர், வெட் ப்ராசஸில் ஹையர். ட்ரை ப்ராசஸில் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃபன் ஃபல்லர் ஆர் ஃப்ரூட்டி ப்ரொஃபைல். வெட் ப்ராசஸில் ஆஃபன் கிளீனர் கப் ப்ரொஃபைல். ட்ரை ப்ராசஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி லோயர், வெட் ப்ராசஸில் ஜென்ரலி ஹையர். பிளாக் டீ வெஸ் க்ரீன் டீ ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். பிளாக் டீயில் ஆக்சிடேஷன் சப்ஸ்டான்ஷியல், க்ரீன் டீயில் ப்ரிவெண்டட் ஆர் மினிமைஸ்டு. பிளாக் டீயில் லீஃப் ட்ரீட்மெண்ட், அது ஒயிட்டரிங் ப்ளஸ் ரோலிங் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ப்ளஸ் ட்ரையிங். க்ரீன் டீயில் எப்படி இருக்குன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் டு இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் ப்ளஸ் ட்ரையிங் ஆர் ரோலிங். பிளாக் டீயில் கலர் டார்க்காக இருக்கும், க்ரீன் டீயில் க்ரீனிஷாக இருக்கும். பிளாக் டீ ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ரீன் டீயில் மோர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிளாக் டீயில் மேஜர் பிரின்சிபல் ஆக்சிடேஷன் டெவலப்ஸ் கேரக்டர், க்ரீன் டீயில் ஆக்சிடேஷன் இஸ் கண்ட்ரோல்டு. டீ ப்ராசஸிங் வேஸ் காஃபி ப்ராசஸிங் பார்க்கலாம். டீ ப்ராசஸிங்கில் ஃப்ரூட் ஆர் செரி இஸ் ப்ரப்போஸ்டு, லீஃப் அண்ட் பட் ஆர் ப்ராசஸ்டு. காஃபியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஆர் செரி இஸ் ப்ரப்போஸ்டு, டீயில் லீஃப் அண்ட் பட் ஆர் ப்ரப்போஸ்டு. காஃபி பார்த்தீங்கன்னா பல்பிங் மே பி ரெக்யூர்டு, டீயில் ஒயிட்டரிங் இஸ் இம்பார்ட்டண்ட். காஃபி ஃபர்மெண்டேஷன் இஸ் வெட் ப்ராசஸிங் ஹெல்ப்ஸ் ரிமூவ் மசிலேஜ். டீயில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் டெவலப்ஸ் டீ கேரக்டரிஸ்டிக்ஸ். காஃபியில் பார்த்தீங்கன்னா ஹல்லிங் இஸ் இம்பார்ட்டண்ட், டீயில் ரோலிங் இஸ் இம்பார்ட்டண்ட். காஃபியில் க்ரீன் காஃபி இஸ் அப்டைன்ட் பிஃபோர் ரோஸ்டிங், டீயில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு டீ இஸ் அப்டைன்ட் ஆஃப்டர் ட்ரையிங் அண்ட் கிரேடிங். அட்வான்டேஜஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் ப்ராசஸிங்கோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டன் வந்து ஈஸியர், ஸ்ட்ராங் ஸ்டோரேஜ் லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும், வேல்யூ அடிஷன் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். ட்ரையிங் பார்த்தீங்க அப்படின்னா advantages, reduces moisture, reduces microbial activity, improves storage life, reduces weight, reduces volume, helps prevent deterioration. Drying dehydration வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். டீஹைட்ரேஷனில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லாங் செல்ஃப் லைஃப், reduced storage requirement, convenient transportation, seasonal products can be preserved, value added products can be developed. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ட்ரையிங்கில் என்ன நடக்குதுன்னா ஓவர் ட்ரையிங் கேன் காஸ் கலர் டிட்டோரியரேஷன், flavor loss, nutrient degradation, cracking, excess energy consumption. Under drying can cause mold growth, microbial spoilage, poor storage life, quality deterioration. Coffee processing oda disadvantage pathina wet processing la requires more water, generates waste water, requires more equipment, higher processing cost. Tea processing disadvantages பார்க்கலாம். Improper processing can cause poor flavor, poor color, excessive oxidation, insufficient oxidation, quality reduction. Rubber processing disadvantages: improper coagulation or drying can affect sheet quality, color, strength, storage, stability. Applications பார்க்கலாம். காஃபியில் processed into roasted coffee, ground coffee, instant coffee, coffee beverages. டீயில் பார்த்தீங்கன்னா used for black tea, green tea, oolong tea, tea beverages, tea extracts. Rubber used in
tires, tubes, gloves, belts, hoses, seals, industrial products. Drying and dehydration used for fruits, vegetables, spices, coffee, tea, agricultural products, processed food products. Interview questions பார்க்கலாம் இந்த டாபிக்ல. What is plantation crop processing? What are the major coffee processing methods? 3. What is pulping? 4. Why is fermentation used in wet coffee processing? 5. What is whitening? 6. What is the purpose of rolling in tea manufacture? 7. What is oxidation in tea processing? 8. What is the major difference between black and green tea? 9. What is latex? 10. Why is coagulation done in rubber processing? 11. Name a common acid used for rubber latex coagulation. 12. What is drying? 13. Why is drying important? 14. What are the major factors affecting drying? 15. What is dehydration? இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட்டில் பார்த்துட்டே இருக்கோம். வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா, மாய்ச்சர் கண்டென்ட்டு, வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா, ட்ரை பேசிஸ்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்வர்ஷன் பிட்வீன் வெட் அண்ட் ட்ரை பேசிஸ் அந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. எல்லாம் இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையிங் ரேட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மாய்ச்சர் ரிமூவ்ட் டிவைடட் பை ட்ரையிங் டைம். இன் engineering calculation, the exact expression may be given on a dry solid basis or per unit drying area, depending on the கொஷினை பொறுத்து என்னுடைய யூனிட் வந்து மாறும். fill in the blanks பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, the two major methods of coffee processing are dash and dash, dry process and wet process. 2. removal of coffee pulp is called dash, pulping. 3. in tea processing, initial moisture reduction is called dash, whitening. அது whitening or withering, WITHERING அது நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க. 4. dash is an important stage in black tea manufacture, oxidation. 5. green tea is processed to dash oxidation, prevent or minimize oxidation. 6. rubber latex is a dash colored fluid, milky color fluid. 7. dash is commonly used for coagulated rubber latex, என்ன அப்படின்னா formic acid. 8. moisture content on wet basis uses dash mass as denominator, அது total divided by wet mass, total mass divided by wet mass சொல்கிறாங்க போல. 9. moisture content on dry basis uses dash matter as denominator, dry. கீழே என்ன வரும்? ட்ரை அதான வரும், அதுதான் கேட்குறாங்க. கீழே என்ன வரும்ன்ட்டு அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரையிங் இஸ் ஃபண்டமெண்டலி எ dash and dash transfer operation, heat and mass transfer. இதை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வரும் அந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறதுக்காக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும் புக்கில், டெக்ஸ்ட் புக்கில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, விச் இஸ் ஏ மேஜர் காஃபி ப்ராசஸிங் மெத்தட். இப்போ ஏபிசின்னு ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு ஆன்சர் இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் டேரெக்டாக நான் ஆன்சர் சொல்லிடுறேன். விச் இஸ் ஏ மேஜர் காஃபி ப்ராசஸிங் மெத்தட், ட்ரை ப்ராசஸ். கீழே கொடுத்ததில் ட்ரை ப்ராசஸ் தான். ரிமூவல் ஆஃப் பல்ப் ஃப்ரம் காஃபி செரி இஸ் கால்டு பல்பிங். விச் ஆப்ரேஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீ ப்ராசஸிங், வித்தரிங் அப்படி சொல்லிக்கலாம். 4. விச் டீ ஜென்ரலி அண்டர்கோஸ் சப்ஸ்டான்ஷியல் ஆக்சிடேஷன், பிளாக் டீ. 5. the purpose of withering is mainly to dash, mainly எதுக்குன்னா reduce moisture and condition leaves. Rolling of tea leaves helps in breaking cells and exposing cells contents. Rubber latex is obtained from rubber tree. 8. which is commonly used for coagulation of rubber latex, formic acid. 9. moisture content on wet basis is calculated using total mass as denominator. 10. drying primarily involves heat and mass transfer. 11. which process is normally associated with dry coffee processing, என்ன processing? whole cherry drying. 12. in wet coffee processing, drying occurs after pulping and washing. 13. green tea processing aims to prevent or minimize oxidation. 4. rubber sheet formation is commonly achieved by rolling.
15. The main objective of drying is reduce moisture to improve stability. Next, true or false questions பார்க்கலாம். First, coffee can be processed by dry and wet methods. True. 2. Pulping removes the outer pulp of coffee cherries. True. 3. Withering is a major operation in tea manufacture. True. 4. Green tea is intentionally subjected to extensive oxidation. False. 5. Black tea undergoes substantial oxidation. True. 6. Rubber latex is a milky fluid. True. 7. Formic acid can be used for latex coagulation. True. 8. Wet basis moisture content uses dry mass as denominator. False. 9. Drying involves both heat and mass transfer. True. 10. Under drying can reduce storage life. True. நெக்ஸ்ட் இந்த டாபிக் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு மைண்ட் மேப் பாருங்கள். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த ப்ராசஸிங் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ் அந்த டீ, காஃபி, ரப்பர் அது என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய வந்து அட்வான்டேஜஸ் இதெல்லாம் இந்த ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் காஃபியில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரை ப்ராசஸ், வெட் ப்ராசஸ். பல்பிங்னா உங்களுக்கு தெரியும், ரிமூவல் ஆஃப் பல்ப். டீ ப்ராசஸ், டீயோட பேசிக் ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே நம்ம படித்தோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டைப் ஆஃப் டீஸ் என்னென்ன இருக்குது, பிளாக் டீ, க்ரீன் டீ, ஊலாங், ஒயிட் டீ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ரப்பர் அதனுடைய பேசிக் ப்ராசஸ் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரப்பரில் ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா லாட்டெக்ஸ். மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா காமன்லி யூஸ்டு கோகுலண்ட். ட்ரையிங் அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ட்ரையிங்கோட டெஃபினேஷன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி டீஹைட்ரேஷனோட அதனுடைய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.